ஆஹா, அண்ணா பார்க்க மிலிட்டரி ஆபீசர் மாதிரி இருக்காங்க. ஆனா என்ன சப்பாத்தி கட்டைய வச்சு தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த வீடியோல நீங்க பாக்குறது சைனா நாட்டுல எப்படி மக்கள் சூரியகாந்தி விதைய அறுவடை செய்றாங்க அப்படிங்கறது தான். பொதுவா நம்ம ஊர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சித்திரை பட்டம் மற்றும் கார்த்திகை பட்டம், அதாவது ஏப்ரல் டு மே அல்லது அக்டோபர் டு நவம்பர்ல சூரியகாந்தி பூக்கள் நல்லா விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சூரியகாந்தி பூவை விளைவிக்கிறாங்க மற்றும் அறுவடை செஞ்சு எண்ணெயா மாத்துறதுக்காக கம்பெனிகளுக்கு அனுப்புறாங்க. சோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சூரியகாந்தி பூவுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 100-150 கிராம் விதைகள் கிடைக்கும். அந்த 100-150 கிராம்லயும் மிகவும் குறைவாக தான் சூரியகாந்தி எண்ணெய் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதையும் தாண்டி எப்படி நம்ம ஊர்ல ஃபார்ச்சூன் சன்ஃபிளவர் ஆயில் போன்ற தனியார் நிறுவனங்கள் எப்படி கிட்டத்தட்ட 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெயை வெறும் 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறதான் புரியாத புதிரா இருக்கு. இந்த காணொலியை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. அப்படி ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.